ஏன்னா சோகமா இருக்கீங்க, மனசு ஒரே கஷ்டமா இருக்குப்பா. கஷ்டத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்கண்ணா. அப்படி வச்சா உங்க கஷ்டத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சா அதுவா 24 மணி நேரத்துல தானா போயிடும். டேய், என்ன பேசவே மாட்டேன்ற, போன் பண்ண மாட்டேன்ற, போன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மச்சி. அப்பனா திரும்பி என்கிட்ட வரணும், அப்ப பாத்துக்கிறடி ஒண்ணு. பாத்துக்கலாமா? பின்னாடி போறதுமா இருந்தா செவுத்துக்கிட்டே போய் சொல்ல முடியும். சரி, அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அழகழுத உண்மையத்தான் சொல்றியா? இதை ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? அவனுக்கு 6 மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. நான் அவங்கள சொல்லல, உங்களை சொன்னேன். என்னது? உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பேச்சே சரியில்லை. நீங்க திருச்சி வந்து பஸ்ல போவீங்களா ட்ரெயின்ல போவீங்களா? பஸ்ல. பஸ்ல வந்து ஸ்லீப்பர்ல போவீங்களா இல்ல உட்காந்துட்டு போவீங்களா? படுத்துக்கிட்டு தான் போவேன். சிங்கிளா இல்ல விளக்குமார்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க திருச்சி வந்து பஸ்ல போவீங்களா ட்ரெயின்ல? உங்க காதல் சக்சஸ் ஆகணுமா, நான் சொல்ற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க, உங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க, உடனே சக்சஸ் ஆகும், கிராண்ட் ஆயிடும். தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயிர் வடையை வாங்கி நீங்க சாப்பிடுங்க, உங்க நண்பர்களுக்கு கொடுங்க. அதை முடிச்சுட்டு உங்க காதலை சொல்ல போங்க, அழகா காதல் செட் ஆகும். இதயம் படம்னு ஒரு படம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இதயமே இதயமேன்னு சொல்லிட்டு முரளி பாடிட்டு கடைசி வரைக்கும் தாங்க லவ் சொல்ல மாட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடும், அந்த அளவுக்கு போயிடுவாரு. என்ன காரணம்னா சொல்ல தயக்கம். இப்ப அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுக்கரனோட காரத்துவம் உள்ளது, அதை வாங்கி ஆக்குங்க ஆக்குங்க ஆக்குங்க, என்ன ட்ரெண்ட் ஆக்குங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாரு, எங்க விட்டு அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில ஓட வெட்டுதா. திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லன்னு ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பிடுக்கிறான் அவன். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி. இத பாரு, இது ஸ்ட்ரெயிட்டான ஆணி. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. இது கோணையா இருக்கு ஆணி. இங்க பாரு, இந்த கோணையான ஆணி உள்ள போச்சா? இல்ல, உள்ள போல. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? என்னது? நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெயிட்டா போனா நம்மள அமுக்கிடுவாங்க, நம்ம லைஃப்ல கோணையா போனா யாராலையும் நம்மள அமுக்க முடியாது. இங்க பாரு.